ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த மகிழ்ச்சி நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு குறைகளை நிறைவாக்கும் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குறைகளை நிறைவாக்கும் கிறிஸ்து. இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் சங்கீதம் 23 முதல் வசனம். 23வது சங்கீதத்தின் முதல் வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு குறைவில்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் குறைவுபட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில தேவைகள் சந்திக்கப்படாமல் சில குறைகள் இருக்கும் பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் கர்த்தர் நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்பதையும் கூட நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய குறைகளை அவர் நிறைவாக்க அவர் எப்பொழுதும் சித்தமாக இருக்கிறார் என்று நாம் நம்பி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தினுடைய பலத்திற்காக வளர்ச்சிக்காக சில வசனங்களை கொண்டு நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நம்ம சங்கீதத்தில் நாம் பார்த்தோம். சங்கீதம் 23வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் குறைவுபட மாட்டேன், எனக்கு குறைவில்லை, நான் குறைவுபட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். தற்காலிகமாக எனக்கு குறைவு இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த குறைவுகளை நிறைவாக்குவார் என்கிற ஒரு தோரணையிலே அவர் சொல்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்றார். தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு நான் தாழ்ச்சியாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் கர்த்தர் அதை எனக்கு நிறைவாக்கி விடுவார். அதனால் நான் தாழ்ச்சியில் ஜீவிக்க மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையின் தோரணத்தில், ஒரு உறுதியான தோரணையில் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை சங்கீதக்காரனுக்கு எவ்வளோ குறைகள் இருந்திருக்கலாம். சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கை எல்லாமே நமக்கு தெரியும். பல நேரங்களிலே குறைவுகள் இருந்தது, பல நேரங்களிலே நிறைவுகள் இருந்தது. எத்தனையோ காரியங்கள் அவர் வாழ்க்கையிலே மாறி மாறி வந்தது. ஆனாலும் கூட குறைவு ஒரு வேலை இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் குறைவுபட மாட்டேன். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருந்தால், கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறவராக இருந்தால், உங்கள் குறைகளை எப்பொழுது விட்டு வைக்க மாட்டார், குறைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்பிக்கையாக நாம் இருக்க வேண்டும். கொஞ்சம் குறைவுபட்டவனா, ஐயோ குறைஞ்சு போச்சு என்று நாம் மன வேதனைப்படக்கூடாது. திடீரென்று வேற ஏதாவது நம்முடைய சொந்த முயற்சியில் ஏதாவது செய்து கொள்ளக்கூடாது. நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். எப்படி ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். நகோமி பெத்லகேமில் கொஞ்சம் குறைவுபட்ட உடனே எங்கே போயிட்டாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்தது? அங்கே அடி மேல் அடி விழுந்து மறுபடியும் பெத்லகேமுக்கு தான் திரும்பி வந்தாங்க. கர்த்தரிடத்துல தான் மறுபடியும் திரும்பி வந்தாங்க. ஆபிரகாம் கூட பாருங்க, விசுவாசிகளின் தகப்பன் தான். ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது சாரால் அவருக்கு ஒரு யோசனை கொடுக்கிறார்கள். அதனால அவசரப்பட்டு என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே தாங்களாகவே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதனால் இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறிவிட்டது. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை குறைவில விட மாட்டார், தாழ்ச்சியில விட மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றி ஈசாக்கை கொடுத்து ஒரு பெரிய சந்ததியை கொடுத்து பெரியவனாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்முடைய குறைகளை எப்போ நிறைவாக்குவார். அதனால நாம் என்றைக்குமே பிரியமானவர்களே, ஐயோ குறைஞ்சு போச்சு என்று வேதனைப்படக்கூடாது.
அதனால் நாம் முறுமுறுக்கக்கூடாது, அதனால் வருத்தப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் ஒருபோது நம்முடைய குறைகளை அப்படியே விடுகிறவர் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி நமக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். சங்கீதக்காரர் ரொம்ப அருமையாக இங்கே சொல்லியிருக்கார். இன்னும் கூட பாருங்க, இன்னும் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் ரொம்ப நல்லா சொல்கிறார் பாருங்கள். 12-13 வசனங்களை கூட நாம் பார்க்கும் பொழுது 12-13 வசனங்களில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? 12வது வசனம் பிலிப்பியர் 4:12, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடையும் போதிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். தாழ்ந்திருந்தாலும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். 2 சூழ்நிலையில் நான் இருப்பேன். தாழ்ந்த போது உடனே அழுக, வாழ்க்கை வந்துடுச்சுன்னா ஓகோன்னு சொல்லி கர்த்தரை மறந்து போகிற அப்படிலாம் கிடையாது. 2 சூழ்நிலையிலுமே எனக்கு வாழ தெரியும். ஏனென்றால் 13வது வசனத்தில் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க 11வது வசனத்தில் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். குறைச்சலாக இருந்தாலும் நிறைச்சலாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியாக மன ரம்யமாக நான் இருப்பேன் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, நமக்கு திடீரென்று ஒரு குறைச்சல் ஏற்படலாம், ஒரு சமயத்தில் திடீரென்று அபரிவிதமான நிறைச்சல் ஏற்படலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நிறைச்சல் இருந்தால் கர்த்தர் நல்லவர் சோத்திரம், குறைச்சல் இருந்தால் ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டார், இல்லை, அப்படி இல்லை. பவுல் சொல்ற மாதிரி எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்யமா இருப்பேன். தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நாம், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற நாம் எந்த நிலைமையிலும் மன ரம்யமாக திருப்தியாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் குறைவுபட மாட்டேன், கர்த்தர் என் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் எனக்கு உண்டு, அவர் என் மேய்ப்பர். அதனால்தான் 23வது சங்கீதத்தில் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண இருள் திடீரென்று வந்தாலும் கூட ஐயோ பொல்லாப்பு வந்துருமே என்று நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும்படியாக என்னோட இருக்கிறது என்று சொல்லி, பிரியமானவர்கள், நீங்கள் தைரியமாக மன ரம்யமாக திருப்தியாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசியினுடைய வாழ்க்கையில், இதான் நமக்கு டெஸ்ட். இந்த உலக வாழ்க்கையில பிரியமானவர்கள், இதான் நம்ம டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் நல்லபடியாக நாம் முடித்தால் நாம் பரலோகத்தில் போகும்பொழுது கர்த்தரோடு என்றென்றும் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவேதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க வேண்டும். நம்முடைய குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் நம்மோடு உண்டு என்ற நம்பிக்கையோடு நாம் நடந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய குறைகள் என்ன, நமக்கு என்ன தேவை. நாம் கேட்பதற்கு நினைப்பதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, எபேசியர் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 3:20 கூட நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபேசியர் 3:20 சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையின்படியே அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே, இது என்னுடைய தேவை என்று நினைப்பதற்கு முன்பதாகவே, நமக்கு ஒரு தேவை குறைவு ஏற்படும் சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். இது நம்ம தேவை, இந்த ஒரு குறைவு வரும் என்றெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அதை நிறைவாக்க வல்லமையுள்ளவர் என்று எபேசியரில் திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறீங்க, உணர்ந்திருக்கிறீங்க? அன்பான சகோதரனே சகோதரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய குறை வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய குறை, அந்த குறையை வர அனுமதிக்கிறார். அனுமதித்து அந்த குறையில நான் எப்படி மனநிலைமையை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் பார்க்கிறார்.
பார்க்கிறார். அதற்கு பிறகு என் குறைகளை ஏற்ற நேரத்தில் அவர் நிறைவாக்கி என்னை சந்தோஷப்படுத்துகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் என் மேய்ப்பர். ஸ்தோத்திரம். கறவல் ஆடுகளை மெதுவாக நடத்தி ஆட்டுக்குட்டிகளை தோளில் மேல் சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய குறைகளை நிறைவாக்கும் கர்த்தர் நமக்கு உண்டு. சரி, இது இப்போ ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான ஒரு உதாரணம் நமக்கு உண்டு. அந்த உதாரணம், அதாவது 2 ராஜாக்களில் இந்த உதாரணம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். அந்த உதாரணத்தை எடுத்து நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த எலிசா என்ற தீர்க்கதரிசி ஒரு முறை சூனேம் ஒரு ஊருக்கு போகிறார்னு வச்சுங்களேன். இப்போ அங்கே போகும்பொழுது ஒரு ஸ்திரீயை, ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார். ஒரு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிற தனவந்தனுடைய கணவனும் மனைவியுமாக கொஞ்சம் வயசானவங்க தான் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சந்திக்க நேரிடுகிறது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவரை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். சூனேம் ஊரில் ஒரு செல்வந்த தம்பதி இருக்கிறாங்க. புருஷனும் மனைவியும் இருக்கிறாங்க. இவர் எலிசா தீர்க்கதரிசி அங்கே வரும்பொழுது அந்த தம்பதிகள் வந்து தேவ மக்களை அவர்கள் மரியாதை கொடுத்து அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல மக்கள், ஒரு தேவ மக்கள். அதனால் எலிசா வரும்பொழுதெல்லாம் தங்கள் வீட்டில் அவருக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுத்து, அங்கே நீங்கள் வந்து இங்கே இலைப்பாரிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போஜனம் கொடுத்து அவரை பராமரித்து அனுப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போது ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க என்ன நடக்குதாங்க. 11வது வசனத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4:11. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். 12வது வசனம், அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசி நோக்கி, இந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அடுத்தது 13வது வசனம், அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படி சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சுனேமியால் ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டில் தங்கி இருக்கிறார். இவர் இப்போது நல்ல உபசரிக்கிறாங்க. அதனால் இவர் எலிசா என்ன நினைக்கிறாரு, இவர்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுனேமியாலை அழைத்து, அம்மா எங்களை இப்படி நல்லா விசாரிக்கிறியே, உனக்கு ஏதாவது நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா? ராஜா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணணுமா? ஏதாவது இருக்கா சொல்லுன்னு சொல்லும்போது அந்த சூனேமியால் என்ன சொல்கிறா தெரியுமா? நான் திருப்தியாக இருக்கிறேன், மன ரம்யமாக இந்த தேசத்திலே நான் குடியிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையா ஒரு அறிக்கையை அங்கே பதிவிடுகிறாள். நல்ல கவனிங்க. இந்த சூனேமியால் இந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக சொல்றார், நான் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், இந்த அம்மாவுக்கு ஒரு குறை இருக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு குறை இருக்கு என்று கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் மூலமாக, கேயாசி மூலமாக எலிசாவுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பாருங்க 14வது வசனத்தை பாருங்க. 14வது வசனம், 14வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, வயசானவங்க, குழந்தை இல்லை, செல்வம் நிறைய இருக்கு,
ஆனாலும் கூட நல்ல மக்கள், பக்தியானவர்கள், தெய்வ மக்களை உபசரிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன குறை? ஐயோ அவங்களுக்கு சந்தானம் இல்லை, பிள்ளை இல்லை. ஒரு பெரிய குறை தானே. ஆனாலும் அந்த குறை இருந்தாலும் கூட அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயோ நான் வருத்தப்படுகிறேன், நான் இவ்வளோ செஞ்சும் கர்த்தர் என்ன கைவிட்டார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கல என்று அவள் வருத்தப்படவில்லை. என்ன சொல்லணும்னா, மனரம்யமாக நான் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய குறை இருந்தாலும் கூட மனரம்யமாக அந்த ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு அருமையான உதாரணம் பிரியமானவர்களே. நமக்கு ஒரு குறை இருக்கும் பொழுது எவ்வளவு நாம் அல்லாடி கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு தூரம் கர்த்தர் மேலே நம்முடைய வருத்தத்தை தெரிவிக்கிறோம். எனக்கு விட்டுட்டு ஆண்டவரே, எனக்கு இது கொடுக்கலையே என்று எவ்வளவு முறை சொல்கிறோம். இந்த நல்ல ஒரு தம்பதிக்கு, செல்வ செழிப்பில் இருக்கிற அந்த தம்பதிக்கு ஒரு பிள்ளை இல்லை, எவ்வளோ பெரிய குறை பார்த்தீங்களா? அந்த குறை இருந்தும் கூட மனரம்யமாக இருக்கிறாள். பவுல் சொல்லுகிறது மாதிரி, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருப்பேன்னு சொல்றார். அப்படியே இந்த சூனேமியால் மனரம்யமாக இருப்பதாக அங்கே பதிவிடுகிறாள். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தருக்கு தெரியும். எபேசியர் நாம் வாசித்தது போல, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் முன்பதாகவே நம்முடைய தேவைகள் அறிந்த கர்த்தர் இந்த சூனேமியாளுக்கு பிள்ளை இல்லை என்ற குறைகளை அறிந்திருந்தார். அதை தீர்க்க வேண்டும் என்று தான் அங்கே தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 15வது வசனத்தில், 15வது வசனம் 2 ராஜாக்கள் 4:15, அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே என்றால். 16வது வசனம், அப்பொழுது அவள் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தை அந்த ஸ்திரீக்கு சொல்கிறாள், கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாள். ஆனால் அவளால் நம்ப முடியல. அப்படியா, இந்த வயசுலையா என்று ஒரு 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 ஆதங்கத்தோடு கேட்கிறா. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தை உனக்கு சொல்கிறார், உனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுப்பார். என்ன நடந்தது? 17வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயினுடைய தெய்வ பக்தியுள்ள இந்த தம்பதிக்கு இருந்த குறையை கர்த்தர் அறிந்திருந்தார். தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். கூப்பிட்டு கேட்கிறாரு. அவ சொல்லல, கூப்பிட்டு, அப்பா உனக்கு என்ன குறை? அப்போ கூட அந்த அம்மா நான் மனரம்யமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட கர்த்தர், நம்முடைய குறைகளை அறிந்த கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு குறை உண்டு, இதோ நான் அதை நிவர்த்தியாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நிவர்த்தியாக்கினார். அன்பான சகோதரி, நம்முடைய குறைகள் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் அதை அறிவார். ஏற்ற நேரத்தில் அதை நிறைவாக்குவார். அங்கே சூனேமியாளுடைய குறையை நிறைவாக்கினவர் உங்களுடைய குறையை இன்றைக்கு நிறைவாக்குவார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதான் பாருங்க, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கும் போது ஆபக்குக் தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க. ஆபக்குக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 17லிருந்து 19 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆபக்குக் 3, 17, 18, 19 வசனங்களிலே வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எவ்வளவோ குறைகள் இருந்தாலும் கூட நல்ல லிஸ்ட் போடுறாரு. அத்தி மரம், ஒலிவ மரம், வயல், ஆட்டு மந்தை, இது எல்லாமே குறைவுபட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் மனரம்யமாக இருப்பேன். அப்போ நான் கர்த்தருக்குள் மனரம்யமாக ஏன் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும் என் குறைகள். அப்போ என் குறைகளை தெரிந்து அவர் என்ன பண்ணுவாராம்? 19வது வசனத்தை சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன்,
பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அது போல இங்க சொல்றாரு, ஆண்டவராய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை கொண்டு போவார், என் குறைகளை நிறைவாக்கி நிரம்பி வழிய செய்வார் என்று ஆபக்கூக் தீர்க்கதரிசி இங்கே பதிவிடுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய குறைகள் நிறைய இருக்கும். ஆனாலும் கூட குறைகள் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருந்தால் அது போதும். கர்த்தர் எனக்கு மேய்ப்பிரா இருக்கிறார், அது போதும். என் குறைகளை அவர் நிறைவாக்குவார். எப்போ எனக்கு கொடுக்கணும், எப்போ எனக்கு கொடுக்கக்கூடாது அவருக்கு தெரியும். அவருடைய ஏற்ற நேரத்தில் எனக்கு கொடுத்து என்னை உயர்த்துவார். என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களை உயரமான ஸ்தலத்திலே கொண்டு போவார். உங்கள் குறைகள் வந்தால் கவலைப்படாதீங்க. குறைகளை நிறைவாக்குவது அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:19 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க? பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த உலகத்தினுடைய உலக வம்ச பிரகாரமான குறைகளை நிறைவாக்குவது மாத்திரமல்ல. ஆபகுக்குள்ள சொல்றாரு இல்லையா, ஆட்டு மரத்தில் தொழுவம் இல்லை, ஒலிவ மரம் போச்சு, திராட்சை தோட்டம் போச்சு, இதெல்லாம் உலக பிரகாரமான குறைகளை அவர் நிறைவாக்கினாலும் இங்கே பவுல் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய தேவைகள் பூரணமாக்கப்படும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிவாக சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருக்கு நிறைய இருக்குவா, நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்காரு, அதன்படி என் குறைவை எல்லாம் ஏற்ற நேரத்தில் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த பூமியில நிறைவாக்குவார், மகிமையில நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்பான சகோதரனே, சகோதரி, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை காத்துக்கொள்வோம். இந்த உலகத்தின் எந்த சூழ்நிலையும் யாருமே நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடாது, நம்முடைய சந்தோஷத்தை எடுக்கக்கூடாது. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சி அடைய மாட்டேன், அவர் என்னோடு இருக்கிறார், மரண இருள் வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய கோலும் தடிமினை தேற்றும்படியாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில குறைவு வந்தா எப்போ நிறைவாக்கணும் அவருக்கு தெரியும், நிறைவாக்குவார். அதே நேரத்தில் மகிமையிலே அவரை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகளை நிறைவாக்கும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்துவை நம்புவோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவுக்காக ஜீவிப்போம், கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ விசுவாசிகளாக ஜீவிப்போம். நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கப்படும். ஈக பர நன்மைகள் நமக்கு முழுமையாக கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர், குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற கிறிஸ்து, இந்த உலக வாழ்க்கையில் மகிமையில் குறைகளை நிறைவாக்குற கர்த்தாவே, இவர்களுக்கு குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றும். தேவைகளோடு வந்தவர்களை பூரணமாக அவர்களுக்கு சந்தியும் கர்த்தாவே. சுகவீனமாக வந்தவர்களை சுகப்படுத்தும், பலப்படுத்தும் கர்த்தாவே. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.